இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஏனென்பா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனுக்கானது, உங்கள் ஃபோனோட லாக் ஸ்க்ரீனுக்கானது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான ஹோம் ஸ்க்ரீன் மற்றும் லாக் ஸ்க்ரீன், ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து அதிக டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான வால்பேப்பர் தீம் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் உங்கள் ஃபோட்டோவோட அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனுக்கும் லாக் ஸ்க்ரீனுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க முழுமையான அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது, ஒரு சில விஷயங்கள் லோட் ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த அப்ளிகேஷனோட பேஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஃபோட்டோ எடிட்டர். ஸோ அந்த உங்களுடைய கடிகாரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் இருக்குது, சும்மா அதை டேப் பண்ணுங்கள், ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளாக், அனலாக் கிளாக், டிஜிட்டல் கிளாக், மை கிரியேஷன். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து கிளாக்கில் வந்து நம்மளோட ஃபோட்டோவை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளாக்கில் அதை நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளாக்ஸ் இருக்குது, விதவிதமான கிளாக்ஸ் இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்சமான கிளாக்ஸ் எதுங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு கிளாக்ஸ் நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோட்டோன்னு இருக்கும், நீங்கள் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கேலரின்னு இருக்குது, கேமரா இருக்குது, டெலிட் இருக்குது. நான் வந்து என்னுடைய ஃபோனோட டிஃபால்ட் கேமரா யூஸ் பண்ண நினச்சேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ நான் என்னோட ஃபோனோட கேலரியில் நான் போயிட்டு நான் வந்து அந்த ஃபோட்டோவை நான் எடுக்கிறேன். இப்போ பார்க்கலாம், இந்த கிளாக்கில் என்னோடய ஃபோட்டோவை நான் வந்து செட் பண்ணிட்டேன். கரெக்டாக நான் செட் பண்ணல, கரெக்டாக நான் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிங்கரை அதுக்கு மேலே வச்சு நீங்கள் அழுத்தி உங்களுடைய ஃபோட்டோவை கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம், இதுக்கு வந்து நீங்கள் அடுத்து வந்துட்டு பிஜிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை டேப் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர், அதாவது இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது, தீம்ஸ், வால்பேப்பர். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் டவுன் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து உங்களுடைய வால் கிளாக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பிளர் பண்ணணும், அதாவது மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளருங்கிற ஆப்ஷன் வருது, எதை வேணாலும் மறைச்சிக்கலாம். உங்கள் கிளாக் மட்டும் தெரியும், அதில் இருக்க ஃபோட்டோ தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட்டை நம்ம இது பண்ணுவோம். டெக்ஸ்ட்டில் வந்துட்டு என் பேரை நான் இது பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய நேமை வந்து நான் செட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கீழே நீங்கள் இறக்கிக்கோங்க, கொஞ்சம் மேலே கொண்டு போனீங்கன்னா அந்த கிளாக்குக்கு மேலே வந்து இந்த நேம் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க முடியறதில்ல, ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பேக் போய்க்கோங்க. பேக் போனதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது, சேவ் பட்டன் இருக்குது. நம்ம அதை சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணியாச்சு. நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை அந்த கிளாக்கில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த வால்பேப்பர் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா செட் வால்பேப்பர்னு இருக்குது. நம்ம டேப் பண்ணுவோம். அந்த செட்டிங் ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் வால்பேப்பர், நான் வந்து கிரியேட் பண்ண இந்த இதை வந்து நான் என்னோடய ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன்லேயும் லாக் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹோம் ஸ்க்ரீன் மற்றும் லாக் ஸ்க்ரீன். ஸோ ரெண்டு இதில் நான் செட் பண்ண போகிறேன். நான் அதில் சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு வால்பேப்பர். நான் இப்போ வந்து பேக் போகிறேன். பார்க்கலாம், நான் க்ரியேட் பண்ண அந்த வால்பேப்பர் வந்து இங்கே செட் ஆகிடுச்சு. என்னோடய ஃபோன்லேயும் செட் ஆகிடுச்சு, என்னோடய லாக் ஸ்க்ரீன்லேயும் செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா என்னோடய லாக் ஸ்க்ரீன்லேயும் இந்த வால்பேப்பர் செட் ஆகிடுச்சு. ஸோ அருமையான ஃபீச்சர், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, அதுவும் பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷன் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனுக்கும் மற்றும் லாக் ஸ்க்ரீனுக்கும் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.